மாணவர்களே, இன்றைய கிளாஸில் நம்ம பயிற்சிகள் பார்க்கலாம். இயல் 2ல் பாரு, கீழ்காணும் சொற்களை அறுவகை பெயர்களாக வகைப்படுத்துக. நாங்கள் கொடுத்துருக்காங்க. நல்லூர், வடை, கேட்டல், முகம், அன்னம், செம்மை, காலை, வருதல், தோகை, பாரதிதாசன், பள்ளி, ரெக்கை, பெரியது, சோலை, 5 மணி, விளையாட்டு, புதன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தைகளை வச்சு பொருள் எது, இடம் எது, காலம் எது, சினை எது, குணம் எது, தொழில் எதுன்னு என்ன செய்யணும், பிரித்து எழுதணும். பொருள் பெயரை வச்சு எழுதலாம். அப்புறம் இதில் என்ன இருக்கலாம், வடை, அன்னம், பாரதிதாசன், அதை எழுதணும். அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த இடம் பெயரில் இடத்தை குறித்து வரக்கூடிய நல்லூர், சோலை, பள்ளி, அதை எழுதணும். காலம் காலை, 5 மணி, புதன், அதை எழுதணும். சினை அப்படின்னா உறுப்பு. காலம்னா காலத்தை குறிக்கும், சினைனா என்னது, உறுப்பு. முகம், தோகை, ரெக்கை, புரியுதா, அதான் இருக்குது. குணம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று தான் இருக்குது, செம்மை குணம். அடுத்த தொழில் பார்த்தீங்கன்னா கேட்டல், வருதல், பெரியது, விளையாட்டு, இதில் வரும், தொழிலில் வரக்கூடியது. அடுத்த பாரு, மூவிட பெயர் இதெல்லாம் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்னிலை தன்மை அப்படின்னா தன்னை குறித்து வருவது எது, தன்மை. நான், நாம், நாங்கள், என், எம், எங்கள் என்பது தன்னை குறித்து வருவது தான் தன்மை. முன்னிலை அப்படின்னா முன்னால் இருப்பவரை குறிப்பது. நீ, நீங்கள், நீர், நீவீர், உங்கள், இதெல்லாம் முன்னிலை. அடுத்தது படர்க்கை அப்படின்னா தன்னையும் முன்னால் இருப்பவரை அல்லாமல் மூன்றாம் அவரை, புரியுதா, தன்னை முன்னாடி இருக்க குறிக்காம மூன்றாவரை குறித்து வருவது தான் என்னது, படர்க்கை. அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை, இவன், இவள், இவை, இது படர்க்கையில் வரும். புரியுதா. இப்போ அதை கொண்டு நம்ம எப்படி பண்ணுவோம் பாரு, சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. நீ கரெக்டாக எழுதணும். டேஸ் பெயர் என்ன. அப்போ டேஸ் பெயர் என்ன அங்கே கொடுத்துருக்காங்க, உனக்கு சாய்ஸ் தான். ஆனால் எது வரும், கரெக்டான வார்த்தையை எடுத்து எழுதணும். டேஸ் பெயர் என்ன, உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கணும். புரியுதா. டேஸ் பெயர் என்னன்னா உன் பெயர், அப்படி தானே வரும். அடுத்தது டேஸ் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். யார் 7ஆம் வகுப்பு, அவர்கள், புரியுதா, அவைகள் வராது, அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். அடுத்தது டேஸ் எப்படி ஓடும், அது எப்படி ஓடும். அங்கே கொடுத்துருக்க வார்த்தையிலேருந்து தான் எடுத்து எழுதணும். டேஸ் நீ என்ன செய்து நீ, அப்போ என்ன வரும், டேஸ் வரும்போது நீ தான் வரும், புரியுதா. நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ. அடுத்த டேஸ் வந்து கொண்டு இருக்கிறார்கள், இதில் வர பன்மையில், அப்போ அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு எழுதணும். புரியுதா. அடுத்த பாரு, பின்வரும் தொடரில் மூவிட பெயர்களை அடிக்கோடிட்டு அவற்றை வகைப்படுத்துக. மூவிட பெயர்களை தன்மையில் இருக்கா, முன்னிலையில் இருக்கா, படற்கையில் இருக்கா, அடிக்கோடிட்டு அதை நம்ம என்ன செய்யணும், தன்மையாக, முன்னிலையாக, படற்கையாக எழுதணும். எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடியது. எங்கள் என்பது எதில் வரும், தன்மையில். இவர்தான் உங்கள் ஆசிரியர், இவர்தான் உங்கள் ஆசிரியர். இவர் என்பது எதில் வருது, படற்கையில் வருது. உங்கள் என்பது எதில் வருது, முன்னிலையில் வருது. அடுத்த நீர் கூறுவது எனக்கு புரியவில்லை. நீர் என்பது எதில் வரும், முன்னிலையில். அடுத்தது எனக்கு அது வந்ததா என்று தெரியவில்லை. நீயே கூர். அது என்பது எதில் வரும், படற்கையில் வரும். நீயே என்பது எதில் வரும், முன்னிலையில் வரலாம். உங்களோடு நானும், உங்களோடு என்பது முன்னிலையில் வருது. நானும் என்பது எதில் வருது, தன்மையில் வருது. நானும் என்பது தன்மையில் வருது. அடுத்தது கடிதம் எழுதுக. கடிதம் எழுதுகல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதில் என்ன கொடுத்துருக்குன்னா, உங்கள் பகுதியில் நூலகம் ஒன்று அமைத்து தர வேண்டி நூலக ஆணையருக்கு கடிதம் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கு. நூலக ஆணையருக்கு அப்போ கடிதம் எழுதுக. அப்போ கடிதம் எழுது விண்ணப்ப கடிதம். அப்போ நீ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அனுப்புனர் அல்லது விடுனர், அது நம்மளுடைய முகவரி. அடுத்த பெறுநர் அப்படின்னா யாருக்கு எழுத போகிறோம், நூலக ஆணையருக்கு எழுத போகிறோம். நூலக ஆணையருக்கு என்ன செய்ய போகிறோம், எழுத போகிறோம். அடுத்தது எழுதும்போது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது மதிப்புக்குரிய ஐயா, அப்புறம் பொருள், அப்புறம் என்ன வேண்டி எழுத போகிறோமோ அதை எழுதணும். அப்புறம் இப்படிக்கு புரியுதா, உரைமேல் முகவரி, இதெல்லாம் எழுதணும். அது உனக்கு கடைசியாக அதில் அனுப்பியிருக்கேன், அதை பார்த்துக்க. அடுத்தது மொழியோடு விளையாடு. மொழியோடு விளையாடல பாரு, கீழே உள்ள குறிப்புகளை பயன்படுத்தி கட்டத்தில் நிரப்பு. பாரு, காலையில் பள்ளி மணி என்ன வரும், ஒலிக்கும். அப்போ ஒலிக்கும் என்பதை எடுத்துடும். திரைப்படங்களில் விலங்குகள் டேஸ் காட்சி குழந்தைகள் பிடிக்கும்.
இருக்கும் காட்சி. புரியுதா? இருக்கும் காட்சி. அடுத்து கதிரவன் காலையில் கிழக்கே உதிக்கும். புரியுதா? டேஸ் கொடுத்துக்கு உதிக்கும். நாள்தோறும் செய்தித்தாள் டேஸ் வழக்கம் இருக்க வேண்டும், படிக்கும் வழக்கம் இருக்க வேண்டும். அடுத்தது ஓர் எழுத்து சொற்களால் நிரப்புக. ஓர் எழுத்து சொல்னால் ஒரு சொல் அடுத்தானே. அப்போ ஒரு எழுத்தில் இருக்கணும். அது என்ன செய்யணும்? பொருள் தரணும். டேஸ் புல்லை மேயும். எது புல்லை மேயும்? பசு அப்படின்னு தெரியும். ஆனால் ஓர் எழுத்தில் எழுதும்போது ஆ ஆ என்பது எதை குறிக்கும்? பசுவை குறிக்கும். புரியுதா? அப்போ என்ன எழுதணும் நீ? ஆ புல்லை மேயும். அடுத்த டேஸ் சுடும். எது சுடும்? தீ. டேஸ் பேசும். எது பேசும்? கை பேசும். புரியுதா? கை கொடுக்கும். கை பேசும். டேஸ் பறக்கும். ஈ பறக்கும். ஒரு வார்த்தை ஒரு எழுத்து தானே எழுதணும். அதான் டேஸ் மனம் வீசும். எதெல்லாம்? வீ அப்படின்னு எழுதலாம். பூனி என்ன செய்யலாம்? எழுதலாம். புரியுதா? பூ மனம் வீசும் அப்படின்னு என்ன செய்யலாம்? எழுதலாம். அடுத்தது பாரு, பின்வரும் எழுத்துக்களுக்கு பொருள் எழுதுக. தீனா என்னது? நெருப்பு. பானா என்னது? பாட்டு. தைனா என்னது? தைத்தல். வைனா புல். புரியுதா? மை என்பது அஞ்சானம். புரியுதா? மை என்பது என்னது? அஞ்சானம். அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க தா என்பது கொடு. புரியுதா? அது பொருள். ஒரு வார்த்தை ஒரு எழுத்துக்கு பொருள் கொடுத்துருக்கு. அடுத்தது பின்வரும் சொற்களை இரு பொருள் தருமாறு தொடரில் அமைத்து எழுதுக. நான் அதை உனக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நான் சொல்கிறேன் கவனி. 6 அப்படின்னு கொடுத்துருக்கதை நம்ம என்ன செய்யணும்? 2 இதெல்லாம் எழுதணும் பொருள் தருமாறு. ஃபஸ்ட்டு 6 என்பது ஈ 6 கால்களை உடையது. புரியுதா? 6 என்பது எண்ணிக்கையில் சொல்கிறோம். அடுத்தது என்ன சொல்லும்? தஞ்சாவூரில் காவேரி ஆறு பாய்கிறது. நதியை குறித்து வருது. புரியுதா? 6 பாய்கிறது. அடுத்த பாரு, விளக்கு. 2 பொருளை எழுதணும். மின் விளக்கு ஏற்று வெளிச்சத்தை தரக்கூடிய. இப்பாடலின் பொருளை விளக்குக. பாடலுடைய பொருளை என்னது? எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு வருது. அதில் விளக்கு. மின் விளக்குனா வெளிச்சம் தரக்கூடியது. படி அப்படின்னா காலையில் படி. புரியுதா? படிக்கிறது. இப்படியில் அப்படின்னா மாடிப்படியோ ஏதோ அதில் காலை வைக்காதே அப்படின்னு விட என்ன செய்யலாம்? எழுதலாம். சொல் அப்படின்னா 2 பொருளில் வருது. ஒன்று நற்கருத்துக்களை மட்டும் சொல், அல்லது என்ன எழுதலாம்? சொல்லின் பொருளை எழுதுக அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கல் என்பது இளமையில் கல். இக்கல்லை பொறுக்கி எடு. புரியுதா? கல்வியை குறிப்பிடுது, கற்பதை குறிப்பிடுது. அடுத்தது பொருளை குறிப்பிட்டுறது. மாலை என்பது நேரத்தையும் குறிப்பிடுது. பூ மாலையும் என்னச்சது? குறிப்பிடுது. மாலை நேர விளையாடு. பூ மாலையை மணமகளுக்கு அணிவிப்பர் அப்படின்னு என்னச்செல்லாம் எழுதலாம். இடி என்பது வானை பிழைக்கிறது. இடியை குறிப்பிடுது. இன்னொன்று என்ன பொருளை சொல்லலாம்? கட்டிட இடிபாடுகளால் பலர் மரணம் அடைந்தனர் அப்படின்ன பொருளை என்ன சொல்லலாம். அடுத்த பாரு, கலைச்சொல் அறிவும் கொடுத்துருக்குல்ல, அதை நீ எழுதணும். சம்மர் வெக்கேஷன்னா கோடை விடுமுறை. புரியுதா? சைல்டு லேபர்னா குழந்தை தொழிலாளர். டிகிரினா பட்டம். புரியுதா? இப்படி லிட்ரேச்சர்னா கல்வி அறிவு. மாரல்னா நீதி. யூனிஃபார்ம்னா சீருடை. புரியுதா? கைடன்ஸ்னால் வழிகாட்டுதல். டிசிப்ளினா ஒழுக்கம். இப்படி ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கிறதுக்கு தமிழில் என்ன செய்யணும்? நம்ம அதுக்கு பொருள் எழுதணும். புரியுதா? கலைச்சொல் அறிவோம். அதையும் என்ன செய்யணும்? படிச்சுக்கணும்.